விரிவாக்க திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி மேம்படுத்தப்பட்ட புதிய உற்பத்தி வரிசையை தொடங்கி வைக்கக்கூடிய விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், திரு சக்கரபாணி அவர்களே, திரு டிஆர்பி ராஜா அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கோபிநாத் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு மதியழகன் அவர்களே, திரு பிரகாஷ் அவர்களே, திரு ராமச்சந்திரன் அவர்களே, செயலாளர் திரு அருண்ராய் ஐஏஎஸ் அவர்களே, வழிகாட்டி நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் திரு தாரேஸ் அகமது ஐஏஎஸ் அவர்களே, சிப்காட் மேலாண்மை இயக்குனர் திரு செந்தில்ராஜ் ஐஏஎஸ் அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் ஐஏஎஸ் அவர்களே, டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தினுடைய தலைவர் திரு பிங்செங் அவர்களே, நிறுவனத்தினுடைய தாய்லாந்து தலைவர் திரு ஜேம்ஸ் அவர்களே, தைவான் துணைத் தலைவர் திரு மார்கோ அவர்களே, உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்று காலையில் முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்றுவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். திரு பெங்சேக் அவர்களே, எலக்ட்ரானிக்ஸ் துறையிலே உங்கள் அளப்பரிய பங்களிப்பால் டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் உலக அளவில் முன்னணி நிறுவனமாக உயர்ந்திருக்கு. இந்த வெற்றி சாதனைக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஓசூர் பகுதியோட தொழில் வளர்ச்சியில் டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் அளிக்கும் பங்களிப்புக்கு நான் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்படிப்பட்ட கம்பெனியோட நியூ டெல்டா ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் தொடங்கப்படுறதும் புதிய விரிவாக்கமும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்குது. இந்தியாவோட முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் மையமாக தமிழ்நாடு விளங்குகிறது. டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு இடையான நம்மளோட கூட்டு முயற்சி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் கேட்க விரும்புகிறது, இதோட அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டோட சென்ட்ரல் அண்ட் சவுத் டிஸ்ட்ரிக்ட்களையும் உங்களுடைய விரிவாக்க திட்டங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு திறன்வளத்தை கருத்தில் கொண்டு ஒரு R&D சென்டரையும் நீங்கள் சென்னையிலும் கோவையிலும் அமைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் நீங்கள் மேற்கொள்ளுகிற தொழில் முயற்சிகளுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் எங்கள் திராவிட மாடல் அரசு முழுமையாக வழங்கும் என்று உறுதியளித்து இந்த அளவில் என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.